குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சம், பணம், செல்வாக்கு. குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், வீட்டில் நல்ல மங்களகரமான பொருட்கள் வேண்டும், நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உடை, வீடு, வாகனங்கள், அதுபோல் நோய் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத தொழில், குழந்தைகள் கல்வியில சிறப்பு. அப்ப செல்வம் என்பது பல வகையா இருக்கு. அப்ப மகாலட்சுமியை எதை குறிக்குது அப்படின்னா சுகமாக, நலமாக, வளமாக வாழ்வதற்கு. அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமி தான் அர்த்தம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செல்வத்தை சரியா பயன்படுத்தணும். நம்பர் 1, ஒரு வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க. போகும் பொழுது வெறும் வீட்டை பூட்டக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள பொருள் இருக்கும். வீட்டை பூட்டுறதுக்கு முன்னால ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய் இல்லை சில்லற பணத்தை வைத்து விட்டு அதற்கு அப்புறம் வீட்டை நாம பூட்டிட்டு போகணும். பூட்டுறதுக்கு முன்னால ஒரு 100 ரூபாயை உள்ள போட்டுட்டு போகணும். அப்ப அது உண்டியல் மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு ஜன்னல் கிண்ணல் கதவு எல்லாத்தையும் பூட்டியாச்சுன்னா கடைசி பூட்ட போகும்போது என்ன ஆகும்? அது உண்டியல் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்? வெறும் உண்டியல இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்தால் நல்லது. அப்ப வீட்டுக்குள்ளோர ஒரு மகாலட்சுமியை வைத்து விட்டு நாம் வெளியில் செல்ல வேண்டும். 1. 2, நீர் தான் செல்வம். வீட்டில் குடிக்கிற தண்ணீரை நம்ம என்னதான் ஆர்ஓ வாட்டர் எல்லாம் இருந்தாலும் அப்பப்போ போட்டு இருந்தாலும் வீட்டில் ஒரு குடம், ஒரு சருவம், ஆமா, இந்த மாதிரி தோண்டிகள்ல தண்ணீர் பிடித்து நிறைச்சு வச்சிருக்கணும். தட்டு போட்டு மூடி இருக்கணும். 3, குளிக்கிற தண்ணீரை குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணீரை அங்க வாளியில வச்சுட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாளியில வச்சுக்கிட்டு வரக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனி ஒருத்தருக்கு நடக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு குளிச்சதுக்கு அப்புறம் உடம்புல நீர் வழியாக கிரகங்கள் எல்லாம் வெளியேறும், சமநிலையே கிடைக்கும். நீருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, நீர் பிராணனுக்கு உண்டு. அப்போ உடம்பை சமநிலையாக வைத்துக் கொள்ளக்கூடியது. ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தபோது அந்த தண்ணீர் மோந்து குளிக்க அவருடைய தலையில பட்ட தண்ணீர் எல்லாம், உடம்புல பட்டதெல்லாம் ஒரு பக்கெட்ல பிடிச்சி வச்சு குளிக்கும் போது வரும். மிச்ச தண்ணி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ குளிக்க போன உடனே அந்த தண்ணீரை திறந்து விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ சேர்த்து குளிச்சுக்கங்கிற பழக்கம் சில வீடுகள்ல உண்டு. அதை குளிக்கும் போது நமக்கு சில தர்தரங்கள் வந்துடுது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உடனே நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. உடனே நெகட்டிவ் போடுறதுக்கு உங்களுக்கு அப்படி தட்டலிறீங்க. நான் சொல்றதை ஆராய்ச்சி பண்ணுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. இன்னைக்கு மக்களிடத்துல ஒழுக்கம், விதி, கட்டுப்பாடு, தர்மம் குறைஞ்சு போகுது. நல்லது சொல்றதுக்கு ஆளே இல்லை. குளிச்சதுக்கு அப்புறம் பக்கெட்டை கவுத்தி வச்சுட்டு வந்துடணும். 1. அடுத்தவங்க தோட்டின துணியை துண்டை எடுத்து நம்ம உபயோகிக்க கூடாது. ஒரு வீட்டுக்குள்ளார இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் வித்தியாசமா பிறந்த குழந்தைக்கு, ரெட்டை குழந்தைக்கு வித்தியாசம். ஒன்று ஓஹோன்னு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறது, ஒன்று சாதாரணமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கிரகங்களினால் நன்மையோ தீமையோ அடைகின்றான். இங்க நான் லட்சுமி கடாட்சத்தை பத்தி தான் பேசுறேன். உங்களுக்கு எரிச்சல் வரும். அதே போல அடுத்தவங்க சாப்பிட்ட தட்டுல சாப்பிடக்கூடாது. அவரவர்கள் தட்டுல தான் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு கையை தட்டில் கழுவக்கூடாது. நிறைய பேர் இதுல கழுவிட்டு நான் கொண்டு போய் வச்சுறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எழுந்து போய் தான் வாஷ் பேசன்ல கழுவணும். பாத்திரம் விளக்குற சிங்கு, அந்த பாத்திரம் வைக்கிற சிங்கில் இருக்கும் போது அங்க வாய் கொப்பளிப்பதோ துப்புவதோ கூடாது. அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுல வாசல் தெளிக்கும் பொழுது வாசல் தெளிச்சு கோலம் போட்டு தெளிச்சும் உடனே, கோலம் போட்ட உடனே நான் விளக்கு ஏற்றி விட்டு வர வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போல பிறர் உடுத்திய துணிமணிகளை நாம் உடுத்தக்கூடாது. பிறர் உபயோகித்த பொருளை
கொடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு தெரிய நான் ஒரு 2 பேர் நான் கழுத்தில் இவ்வளோ பெரிய உத்திராட்சம் போட்டிருந்தேன். நான் அதை எனக்கு அது என்னமோ தெரியல, ஒருத்தர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. கொடுத்து அவங்களாம் நல்லாயிட்டாங்க. நான் கெட்டு போல, நான் இன்னும் நல்லா தான் இருக்கிறேன். அப்போ அப்படி சில தெய்வீக பொருட்களை கொடுக்கலாம் ஞாபகார்த்தமா. அதே போல அடுத்தவர்கள் இப்போ ஒரு தம்மா ஒரு வீட்டில் நல்ல துணிமணி கொடுத்துட்டு சேலை இருந்துச்சு. இந்த சேலை நல்லா இருக்குடின்னு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. அங்கேயே கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணுச்சு, அந்த சேலையை கழட்டி போட்டுட்டு அவங்க வீட்டு ஒரு சேலையை கட்டிட்டு இங்கே வந்துருச்சு. வந்ததுலேருந்து இந்த குடும்பம் அட்டர் பிளாப். நாம வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குத்து விளக்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. குத்து விளக்க மேல இருக்குன்னு இறங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அக்காலோ தங்கச்சியோ வீடு பால் காய்ச்ச கேட்டா வீட்டுல எரியிற குத்து விளக்க கொண்டுட்டு போய் கொடுக்க கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு சில லட்சுமி கடாட்சம் இல்லாம போயிடும். அடுத்தாப்புல வீட்டுல பொறுத்தளவு உப்பு குறையவே கூடாது, துவரம் பருப்பு குறையக்கூடாது, பாசி பருப்பு குறையவே கூடாது. அதே மாதிரி வீடுகள்ல பொறுத்தளவில் விளக்கு ஏத்துற இடத்துலயே எண்ணெயை வைக்கக்கூடாது. விளக்கு 5 வகை எண்ணெய் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அங்கேயே வச்சுக்கணும், விளக்கு பக்கத்திலேயே வச்சிடணும். சாமி ரூம்லயே கொண்டுட்டு போய் ஸ்டோர் ரூம் மாட்டம் வச்சிருக்காங்க. எல்லா நேரங்களிலையும் பணம் வைக்கிற பீரோல திறக்கிறாங்க. துவச்சுக்கிட்டு இருப்பாங்க, உடனே திறந்து பணம் கேட்பாங்க. யாருக்காவது வருவாங்க குடும்ப செலவுக்கு பணம் வேணும்னா உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா நேரங்களையும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பணத்தை புழங்குறது, பணம் இருக்க நீ போய் எடுத்துட்டு வாங்குறது. வெவ்வேறு மனநிலையில் உள்ளவர்கள் எல்லாரும் பணத்தை தொடும் பொழுது அந்த பணம் தங்குறது இல்லை. அப்போ மகாலட்சுமி வீட்டுல நிரந்தரமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? 6 மணிக்கு மேல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வீட்டுக்கு யாரு வீட்டுல வாசல்ல இருக்க செருப்பெல்லாம் எடுத்து ஒரு பெட்டி போட்டு மூடிடணும். அது அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் வாசல்ல ஒரு கொஞ்ச நேரமாவது விளக்கு லைட் எரியணும். வீட்டுக்குள்ள நல்ல சாம்பிராணியும் நல்ல ஊதுபத்தியும் நல்ல மனமும் இருக்கணும். துர்வாடை அடிக்கிற வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்காது. நாமளும் வாசனை திரவியங்களை பூசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளோரையும் கெட்ட வாடகை வரக்கூடாது. பெட்ஷீட், தலவாணி, போர்வை, ஜமக்காலத்தை வாரத்திற்கு ஒரு முறை துவைக்கணும். கண்ட இடத்துல படுக்க கூடாது. வீட்டுல பொறுத்தளவுல சாப்பிட்றது வாசப்படியில உட்காந்து சாப்பிடக்கூடாது, ரோட்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். விளக்க மாதிரி செருப்பு ஒன்னா இருக்கக்கூடாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வழிமுறைகள். எனக்கு தெரிய ஹோட்டல்ல போய் போனோன்னு எச்சி தட்டுல தான் சோறு போடுறான். ஒரு தோசை 80 ரூபா போடுறான், அந்த பிளாஸ்டிக் தட்டிலே கொடுக்குறான். நாமளும் டீசென்ட்ங்கிற பேர்ல வெக்கம் இல்லாம அந்த 10-100 பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டு சுத்தமா கழுவிடுறான்னு. எச்சி தான். நம்ம வீட்டுல அக்கா சாப்பிட்ட தட்டுல நம்ம தங்கச்சி சாப்பிட மாட்டா, தாத்தா சாப்பிட்ட தட்டுல பேரை சாப்பிட மாட்டேங்கிறான். தாத்தா நக்கி நக்கி திம்பாரு, எச்சி ஐக்கோன்னு ஒமற்றேம்மா. அப்படி இருக்குது. எவன் வேணும் நோய் வந்தவன், பெருநோய் வந்தவன், தரித்திரம் பிடிச்சவன், பீடை பிடிச்சவன், யார் உத்தமன் எவன் கெட்டவன் யாருக்கு யார் தெரியும்? ஹோட்டல்ல போனா இலை போட்டு சாப்பிடணும்னு கேட்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி கடையை நம்ம அவாய்ட் பண்ணிடும். யாரையும் திருத்துவது நம்முடைய நோக்கம் இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில லட்சுமி கடாட்சம் இருக்கணும். பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிறப்பு உறுப்புகளையும் சுத்தப்படுத்தணும், வாயு சுத்தப்படுத்தணும், கைகால்களை நல்லா அலம்பிடணும். அதே போல நம்ம வீடுகள்ல குழாய தண்ணி திறந்தா சொட்டு சொட்டா வடியக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல உடைந்த கண்ணாடிகள், உடைந்து போனது, ஓடாத கடிகாரங்கள், இது எல்லாமே நம்ம வீடுகள்ல சரி செய்யணும். வீடுகள்ல சுவாமியினுடைய சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், விளக்கே பொருத்துறது இல்லை. அப்படி விளக்கு பொருத்தினா என்ன செய்யறோம்? மட்டமான ஊதுபத்தியா இருக்குது. சுவாமிக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு தீர்த்த பாத்திரம் வைக்கணும், சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். கேட்க நல்லா இருக்கு, நடைமுறைக்கு வேணும்ல. அதே மாதிரி நெருப்பு பட்ட பொருள்கள், நெருப்புல பட்ட சுட்ட பொருட்கள், சேலை, இந்த பொருள்கள்லாம் பீரோவில் வைக்கக்கூடாது. கூடுமான அளவுக்கு வீட்டுக்கு சுத்தம் இல்லாத நாட்கள்ல நாம சில பொருள்களை தொடாம முன்னெச்சரிக்கையாகவே ஒரு செல்ஃப்ல வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பழகி கொள்ளணும்.
நீங்க எவ்வளவு தூரம் அசால்ட்டு தனமோ சோம்பேறித்தனமோ இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்காது. இந்த காலத்துல போய் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வீட்டுல எங்க பார்த்தாலும் முடி, தலைமுடி எங்க பார்த்தாலும் இருக்கு. ஃபேன்ல சுத்தி சுத்தி பீரோல செல்ஃபு, சாமி செல்ஃபு கிட்ட தான் வருது. அது விளக்குல பட்டுருது, எல்லா பக்கமும் இருக்கு. தவிர்க்கலாமே, தவிர்க்கலாம். அதனால ரெண்டாவது, எல்லாருமே பொறுத்தளவில் வீடுகளில் பொறுத்தளவில் தலைவாயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். மா இலையை கட்டுனா பிளாஸ்டிக் மா இலை, ஒரு ஒரிஜினலா ஒரு மா கோலம் மஞ்சப்பொடி போட்டு கோலம் போடணும்னா பிளாஸ்டிக் கோலம் ஸ்டிக்கர், கல்லுப்பொடி தான் கோலம். எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு, எல்லாமே ராகுவா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? ஆசை ஆசை ஆசை, சேமிப்புங்கிறது இல்லை. நம்மளுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் நம்ம ஒழுங்கு இல்லை. நம்ம எல்லாருமே சொன்னா என்ன ஆகும்? உடனே தலைவரி கோலமா தான் வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு கௌபீனம் இல்லாமல், நம்ம உள்ளாடைகள், ஆண்கள் உள்ளாடைகள் இல்லாமல் வீட்டை நிலப்படியே தாண்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலை இருக்கு பாருங்க, அது ஒரு தேவதை, அது ஒரு பெண் தேவதை அங்க கீழே இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இவ்வளவு டெப்தாலாம் நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறீங்களா? சில இடங்களில் கோணல் மாடலான பின்னம் உள்ள சிலைகள்லாம் வச்சு கும்பிடுறாங்க, அதே பாதிக்கும். வீடுகளுக்குள்ளர குலதெய்வத்தினுடைய படங்களை வச்சு கும்பிடுதல், குலதெய்வ கர்ப்ப கிரக போட்டோ வச்சு கும்பிடுதல், அப்ப காரணமே இல்லாம ஏதோ ஒரு துன்பம் நடந்துகிட்டே இருக்கு. மனிதனை செம்மைப்படுத்த வந்தவைதான் சாஸ்திரம். அப்ப இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு மனிதனை ஐஸ்வர்யமாக இருக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தோடனே அந்த செருப்பெல்லாம் என்ன பண்றோம்? நடு வாசல்ல தான் வச்சிருக்கோம். பிள்ளைகள் சூவை கொண்டுட்டு வந்து நடு வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறது. தெரு தெருவா சுத்திட்டு வருது. ஊர்ல இருக்கிற திஷ்டி போனது வந்ததெல்லாம் வீசிட்டு வருது. அப்ப வீட்டுக்குள்ளார புனிதம் கெட்டு போகுது. தலைவாசல்ல யாருமே சுத்தமா வச்சுக்கிறது இல்லை. தலைவாயில அந்த மாவிளை தோரணம் பழசு கிடக்குது, கதவு அழுக்கா இருக்குது, கதவு பூட்டியே கிடக்கு, கதவு திறக்க மாட்டேங்குது. வெளியில கிடக்கிற பொருள்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால அமங்கலமான பொருட்கள் இருத்தல், எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்? விளக்கு மாலையில விளக்கு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சுவாமி படத்துக்கு முன்னால இருந்து சில ஸ்தோத்திரங்கள் பாராயணங்கள் பண்ணணும். ஒரு லட்சுமி சகசரநாமம், லலிதா சகசரநாமம் பாராயணம், திவ்ய மங்களமான மங்கள வாத்தியங்களை போடலாம். அப்ப நீங்க பூஜைக்கு கொண்டுட்டு வந்து வீடுகள்ல சுத்தமா வச்சுக்கணும். தட்டுமுட்டு ஜாமான் நிறைய இருக்கு, அப்ப அந்த பொருள்கள்லாம் குறைக்கணும். மாடிப்படி ஏறுற இடத்துலதான் குப்பை பெட்டியை வைக்கிறீங்க, குப்பைகள்லாம் வச்சுக்கிறீங்க. வீட்டுக்கு முன்னாலதான் நாயை கட்டிக்கிறீங்க, நாய் போய் இருக்குது. இப்படி நாம் முன்னேறுவதற்கு தடங்களாக தடையாக ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரே நேரம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டுக்கு திஷ்டி சுத்தி போடுறதே கிடையாது. திஷ்டி சுத்தி போடணும். வீட்டுல யாருமே கோயில கொடுக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை ஒரு விபூதியோ குங்குமமோ வைக்கிறது இல்லை. எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறோம். நம்ம உடம்புல எப்படி தெய்வீகத்தை ஆட் பண்ணிக்கிறது? சுவாமி படத்தை துடைக்கணும். குத்து விளக்கு எண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா பச்சை கலர்ல கிடக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கேற்றுறவங்க எல்லாம் இருக்காங்க. வீடுகள்ல நல்ல நல்ல சாம்பிராணியோட நல்ல கலந்து மூலிகைகள்லாம் கலந்து போடணும். இவரெல்லாம் நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நிறைய விஷயங்கள். அடுப்பை சுத்தப்படுத்தணும், துடைக்கணும், அடுப்படியை சுத்தமா வச்சுக்கணும், கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடியை விபூதி போட்டு துடைக்கணும், சுத்தப்படுத்தணும், தலை சீவிர சீப்புல இருந்து சோப்பாயில் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் துடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில சூரிய உதயமாக போகும்போது எந்த வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் தொழில் பிரச்சனை வராது, ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை வராது, உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராது. எத்தனை பேர் செய்யறோம்?
நான் சொன்னது எல்லாத்தையுமே நினைவில் வைத்துக்கொண்டு செய்ய முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.